Hi, இப்போ நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கோம். ஸோ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க நியூ டெல்லி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நீங்க போறதா இருந்தால் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டீங்கன்னா நியூ டெல்லியில வந்து ரெண்டு வகையான ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு ஃப்ரண்ட்ல ஒரு கேட் இருக்கும், பின்னாடி ஒரு கேட் இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் ஆயிட்டோன்னே வந்துட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கிட்ட வருவீங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு என்ட்ரன்ஸ். பிளாட்ஃபார்ம் 12, 16 வரைக்கும் இருக்கும். அந்த பக்கம் போனீங்கன்னா அது ஒரு என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 1 என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வந்திருக்கோம். ஸோ இங்க இருந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வழியா அப்படியே ஃபர்ஸ்ட் ஓவர் பிரிட்ஜ் வழியா தான் நடந்து போகணும். இதுதான் தி பெஸ்ட் வழி. நீங்க சப்போஸ் ஒரு ஆட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே சுத்திட்டு பின்னாடி என்ட்ரன்ஸ் போறதுக்கு 200 ரூபாய் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்க சப்போஸ் பேகேஜ் எடுத்துட்டு வந்தீங்க, ரொம்ப ஒரு 3-4 பேகேஜ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அது நான் வேற வழியே இல்லை, நான் வந்துட்டு சுமந்துட்டு போகவே முடியாதுன்ற பட்சத்துல மட்டும்தான் நீங்க 200 rupees கொடுத்து நீங்க ஆட்டோ எடுத்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் போகலாம். இல்லைனா சிம்பிளா வந்துட்டு நான் ட்ராலி எடுத்துட்டு வந்திருக்கேன், ரொம்ப பேகேஜ் எடுத்துட்டு வரல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சிம்பிளா வந்துட்டு நான் சொல்ற இதே வழியில வந்துடலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் 1ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு என்ட்ரன்ஸ்ல இருப்பீங்க. பிளாட்ஃபார்ம் 12ல இருக்கீங்க, 16ல இருக்கீங்கன்னா அது ஒரு என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ பிளாட்ஃபார்ம் 1ல இருந்து என்ட்ரன்ஸ் வழியா வந்து அப்படியே உள்ள நடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ உள்ள நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசு தான் இது ஆக்சுவலா. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல கீழே வந்துட்டு ஒரு 16 பிளாட்ஃபார்ம் தாண்டி வந்துட்டோடனே இந்த மாதிரி வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் பில்டிங்குள்ள நம்ம என்டர் ஆயிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சைன் போர்டை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி எல்லோ லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம், டிஎம்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ, இப்போ ரைட் எடுக்கிறோம், டிஎம்ஆர்சி எல்லோ லைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஸ்லைட்டாக ரைட் எடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதுதான் வந்துட்டு நியூ டெல்லியோட இன்னொரு என்ட்ரன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஒரு என்ட்ரன்ஸ், இப்போ இது வந்துட்டு இன்னொரு என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு பிளாட்ஃபார்ம் வழி என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ அவ்வளோ தூரம் நடந்து வந்து எல்லா பிளாட்ஃபார்மையும் கடந்து ஸோ ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து அப்படியே கீழே இறங்கி அப்படி லெஃப்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங்குள்ளே தான் வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பிப்ரவரி மந்த் ட்ராவல் பண்ணுறதுனால எல்லா பேரும் வந்துட்டு குளிர் சீசனால வெயில் டயத்துலேயும் இந்த மாதிரி வந்துட்டு குளிர் கோட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆகிட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா எல்லோ லைன் நீங்கள் பார்க்க முடியுது. ஏன்னா வந்துட்டு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்றது எல்லோ லைன் தான் ஆக்சுவலாக. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருக்கும், மோமோஸ் இருக்கும், பப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் முக்கியமாக ஸ்வீட் கார்ன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தான் எல்லோ கலர் கால் தடம் இருக்கு பார்த்துட்டீங்களா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனால் அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் டு ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைன், இது டேரெக்டாக ஐஜே ஏர்போர்ட்டுக்கு போயிடும். டிரான்ஸ்போர்ட் டு எல்லோ லைன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறதா இருந்தால் நீங்கள் எல்லோ லைன் சூஸ் பண்ணிக்கலாம்.